அனைத்து ஆர்ஜின் லீடர்களுக்கும் இனிய உற்சாகமான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பைடர் வெப் அப்படின்றது நம்மளோட ஆர்ஜின் பிளாட்ஃபார்மோட இரண்டாவது இன்கம். அந்த இன்கம் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றது பாலிகானில் தெரிஞ்சவங்க அனிபிஸில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அதை பற்றிய ஒரு வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போது நம்ம பிட்கெட் வேலெட்டை ஓப்பன் பண்ணுறோம். கீழே வேலெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழே வேலெட் செலக்ட் பண்ணுறோம். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த வேலெட்லேருந்து எடுக்க போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது அனிபிஸ் ஆர்ஜின் டெபிட்.io அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறோம். ஆர்ஜின் டெபிட்.ioவில் போய் நம்ம அனிபிஸ் தொட்டும் வரலாம், அல்ல அனிபிஸ்.ஆர்ஜின் டெபிட்.io போட்டு நம்ம டைரெக்டாக அனிபிஸ்குள்ளேயே வரலாம். இப்போ ராங் நெட்வொர்க்கு நம்ம அனிபிஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம், கனெக்ட் வேலெட் கொடுத்துக்கிறோம். இப்போது மெனு செலக்ட் பண்ணுறோம். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த இரண்டாவது இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது 15 லெவல் இன்கம் எங்கே வரும் அப்படின்னா, கம்யூனிட்டி அப்படின்றதில் இன்வைட் அப்படின்ற காலத்தில் வரும். ஓகேங்களா? இப்போ இன்வைட் அப்படின்றத தொடும்போது சைன் பை வேலெட் கேட்குது. ஓகே, இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம். நம்ம எத்தனை பேர் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம டைரெக்ட் எத்தனை கொடுத்துருக்கோம், எவ்வளோ நம்ம ஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஆக்டிவ் நோடு எத்தனை அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது அனிபிஸில் நம்ம எவ்வளோ ஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கீழே ஃபண்டு வந்து நமக்கு காமிக்குது. பாலிகானில் எவ்வளோ ஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் நமக்கு காமிக்குது. ஓகேங்களா? இதுக்கடுத்து எனர்ஜி அப்படின்றது இப்போது என்கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்றத நம்ம காமிக்குது. 21 எனர்ஜி இருக்குது. ஓகே, இப்போ எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ல் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி எனர்ஜி எடுக்கிறது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது எவ்வளோ எனக்கு ஸ்பைடர் வெப் ரிவார்டு வந்திருக்குன்றதை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். பட் எனர்ஜி எடுக்கணும் அப்படின்னா நம்ம 0 இருக்குன்றவங்க கெட் எனர்ஜி அப்படின்ற இந்த காலத்தை கிளிக் பண்ணுறீங்க. இதில் நீங்கள் வந்து பேர்ன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா பேர்ன் ஆன் பாலிகான் கொடுத்துக்கிறீங்க. இல்லை நீங்கள் ஸ்டேக் பண்ணி பிளட்ஜ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஸ்டேக் ஃபார் எனர்ஜி. நம்ம 90% பீப்புள் ஸ்டேக் ஃபார் எனர்ஜி தான் கொடுக்குறோம். அதனால் ஸ்டேக் ஃபார் எனர்ஜி அப்படின்றது சொல்கிறீங்க. ராங் நெட்வொர்க் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா எனர்ஜி அப்படின்ற காலம் யுவர் எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது எவ்வளவு இருக்குது அப்படின்றத காமிக்குது. அப்போது 0 தான் இருக்குது அப்படின்றது. இப்போது ஆல்ரெடி நான் எவ்வளவு இந்த எனர்ஜிக்காக ஸ்டேக் பண்ணியிருக்கேன்ற டோட்டல் அமௌண்ட் இங்கே காமிச்சிடும். எவ்வளோ எனர்ஜி என்கிட்ட இருக்குன்றதை காமிச்சிடும். முன்னாடி அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு காமிக்காது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஸ்டேக் ஃபார் எனர்ஜி அப்படின்றது ஓவரால் எவ்வளோ எனர்ஜி எடுத்திருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 அப்படின்றது இல்லை மேக்ஸ்னால் இங்கே இல்லை. அப்போது அனிபிஸில் வந்து எல்ஜிஎன்எஸ் இல்லை அப்படின்றதுனால நான் இந்த இடத்துல ஸ்டேக்கு நான் பிரிட்ஜ் பண்ணி கொண்டு வர்றதுக்காக பாலிகான் போகிறேன். ஏன்னா உங்களுக்கு எடுத்து காமிக்கணும் அப்படின்றதுனால ஸ்டேக் போகிறேன், அன்ஸ்டேக் போகிறேன். அன்ஸ்டேக் ஆல்ரெடி 10 எல்ஜிஎன்எஸ் இருக்குது. நான் இப்போ எல்ஜிஎன்எஸ் பிரிட்ஜு கொடுத்து மேக்ஸ் கொடுத்து பிரிட்ஜு கொடுக்குறேன். இப்போது பாலிகானிலிருந்து நான் 10 எல்ஜிஎன்எஸை நான் இப்போ அனிபிஸ்க்கு கொண்டு வந்துடுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜு கொடுத்துட்டேன். இப்போ பிரிட்ஜு கொடுத்ததுன்றது கன்ஃபார்மிங் அப்படின்றது ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. முடிஞ்சிருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டுன்னு காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருப்போம், அதுக்குள்ளே இது வந்துடும். ஓகே, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஓகே, நம்ம இந்த இடத்துல அனிபிஸ் அவேக்கன் தொட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்துடுறோம். ராங் நெட்வொர்க் அனிபிஸ் மெனு இன்வைட்டு கெட் எனர்ஜி ஸ்டேக் ஃபார் எனர்ஜி யுவர் எல்ஜிஎன்எஸ்ன்றது இப்போ நமக்கு அந்த மாற்றினது 10ன்றது வந்துருச்சு. இப்போது மேக்ஸ் கொடுக்குறோம், ஸ்டேக் ஃபார் எனர்ஜி கொடுக்குறோம், கன்ஃபார்ம் கொடுக்குறோம். இப்போ ஆல்ரெடி 21 வரைக்கும் என்கிட்ட இருக்குது. இப்போ கொடுத்தீங்கன்னா
20 42 காமிக்கும். ஜஸ்ட் மினிட் அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எவ்வளோ வருதுன்னா 20.50ன்றது நமக்கு இப்போது எனர்ஜி அப்படின்றது கிடைக்கும். ஓகே, நான் ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். சரியாக பண்ணலை, மறுபடியும் நான் பண்ணுறேன். ஓகே, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20.50 அப்படின்றது இப்போ கிடச்சிருச்சு. ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21, இப்போது 41ன்றது வந்துருச்சு. இப்போ மெனு தொடுறேன், இன்வைட் தொடுறேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 41 எனர்ஜி அப்படின்றது இப்போது 21 + 20 அப்படின்றது 41 ஆயிடுச்சு. என்கிட்ட 9.8ன்றது இருக்குது. இதை நான் கிளைம் கொடுக்குறேன். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா டர்பைனுக்கு போயிடும். அப்போது எனர்ஜி எப்படி ஸ்டேக் பண்ணி எடுத்தோம், அப்போது எனக்கு ஸ்பைடர் வெப் ரிவார்டை எப்படி நான் டர்பைனுக்கு மாற்றிருக்கேன் அப்படின்றத இங்கே பார்க்குறோம். அப்போ டர்பைன் அப்படின்றத நம்ம இங்கே ஓப்பன் பண்ணுறோம். டர்போ அப்படின்றத இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட 734 அப்படின்றது ஏற்கனவே இருக்குது. இப்போ ஒரு 9 வந்து சேர்ந்ததுனால 737 இருக்குது. பட் இங்கே வந்து நமக்கு டாய் கொடுத்து தான் இதை நம்ம டர்பைன்லேருந்து எடுக்க முடியும். அப்படி எடுத்தது வந்து நமக்கு இப்போது இங்கே எவ்வளோ கொடுக்குறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா உடனே நம்ம வேலெட்டுக்கு வந்துடும். நம்ம கொடுத்த டாய் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 மணி நேரம் கழித்து நமக்கு கிளைம் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போது என்கிட்ட டாய் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். அப்போ மெனு தொட்டுக்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஸ்வாப் அப்படின்றது தொடுறேன். ஸ்வாப் தொட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல கீழே என்கிட்ட பாலிகானில் இருக்கிற அனிபிஸை நான் வந்து மாற்றணும் அப்படின்னா 868 அப்படின்றது என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இப்போ 868 நான் மேக்ஸ் கொடுக்குறேன். மேக்ஸ் கொடுக்கல, உங்களுக்கு 800 மாற்றணும். 800 அப்படின்றத மாற்றுனீங்க அப்படின்னா கீழே ட்ரேட் அப்படின்றத தொடுறீங்க. கன்ஃபார்ம். இப்போ பாலிகான் டாயை நான் அனிபிஸ் டாயை சேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1 or 2 minutes எடுக்கும். அது வந்து இங்கனக்குள்ளேயே நம்ம ஷோ பண்ணி பார்க்கலாம். கான்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் அப்ரூவ். சரி, ஸ்பீடாக பண்ணி அப்ரூவே போட்டுருக்கோம். ஓகே, ட்ரேடு கன்ஃபார்ம். ஓகே, இப்போ நம்ம ட்ரேடிங் அப்படின்ற இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நம்ம ஒரு ஜஸ்ட் மினிட் வெயிட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஸ்வாப்னா உடனே வந்துடும். பிரிட்ஜ் அப்படின்னா ஜஸ்ட் 1 or 2 minutes 5 minutes கூட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ ஹிஸ்ட்ரியை தொட்டோம் அப்படின்னா இன்னும் வரல. ரீஆர்கனைஸ் அப்படின்றத தொடுறேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 800 டாய்ஸ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்றது மேலே இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பிரிட்ஜ் டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம்டு. இப்போது ஓகே, 0 டாயாக இருக்குது. இப்போது 800 அப்படின்றது இந்த இடத்துல நம்ம மாற்றினது சரிதானன்றதை ரீசெக் பண்ணிக்கலாம். அப்போது இன்னும் டிரான்சாக்ஷன் ஹேஷ் வந்துச்சுன்னா தான் நம்ம பரிவர்த்தனை முடிஞ்சிருச்சு. இன்னும் டிரான்சாக்ஷன் ஹேஷ் எம்டியாக இருக்குது. இப்போ டைமிங்கிறது இங்கனக்குள்ளே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே, இதுக்கு ஜஸ்ட் 1 or 2 minutes எடுக்கிறதுன்றதுனால நம்ம வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே எங்கே போயிடணும் அப்படின்னா அனிபிஸ்க்கு போகிறோம். மெனு டர்போ. இந்த இடத்துல 7 தான் இப்போது என்னோட டாய் 7 தான் இருக்குது. ஜஸ்ட் அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு மட்டும் நான் போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட
ஒரு டாய் மாற்றணும் அப்படின்னா 4.3ன்றது எனக்கு தேவை. பட் 0.20 அப்படின்றது நம்ம ஜிஎல்ஜிஎன்எஸ்ஸை பைபேக் பண்ணுறதுக்கு இது எடுத்துக்கிறது. ஓகேங்களா? அப்போது நான் எங்களுக்குள்ள மேக்ஸ் அப்படின்ற அப்ரூவ்னு கொடுத்தேன் அப்படின்னா கன்ஃபார்ம். இப்போது ஒரு எல்ஜிஎன்எஸ் என்னோடய வேலெட்டுக்கு வந்திருக்கும். நான் கொடுத்த அந்த 4.31 டாய் அப்படின்றது டர்போ சைலன்ஸ் அப்படின்றத நம்ம கொடுக்கறது மூலிமா 2 டிப், அதாவது நம்ம டர்போ சைலன்ஸு செகண்ட் ஒன்ஸ் நம்ம அங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த ஒரு எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது 24 மணி நேரம் கழித்து நீங்கள் கொடுத்த டாய்க்கு உண்டான எல்ஜிஎன்எஸ் உங்களுக்கு 24 மணி நேரம் கழிச்சு வரும். உங்கள் கிடச்ச ரிவார்டை ஸ்பைடர் வெப்பில் கிடச்ச அந்த எல்ஜிஎன்எஸ்ன்றது உங்களோட வேலெட்டுக்கு அங்கே போய் ரீச் ஆகிருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இப்போது 802 அப்படின்றது நமக்கு இங்கே வந்துருச்சு. அதனால் மறுபடியும் நான் ஜஸ்ட்டு ஒரு 200 எல்ஜிஎஸ்னால் 862 வருது. 190 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 819 வருது. 180ன்றது கொடுக்குறேன். 776. ஓகே, அப்ரூவ், கன்ஃபார்ம். இப்போது டாய் வந்து அப்ரூவ் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டர்போ சைலன்ஸுன்றது செகண்ட் டைம் நீங்கள் அங்கே கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே, இப்போது டர்போ பூஸ்ட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி மேலே வந்துருச்சு. இப்போது ஜஸ்ட்டு இன்னும் ஒரு 23 மணி நேரம் கழித்து 24 மணி நேரம் கழிச்சு 179ன்றது வந்துடும். இப்போது நம்ம 179 அப்படின்றது வேலெட்டுக்கு வந்துருச்சா அப்படின்றத நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். அப்போது பேக்கில் வர்றேன், மெனு தொடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேக்கில் நம்ம தொட்டு கூட பார்க்கலாம். ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கில் நம்மளோட வேலெட் அப்படின்றது 180ன்றது அன்ஸ்டேக்கில் இருக்குது. இதையும் கூட நம்ம மேக்ஸ் தொட்டு ஸ்டேக் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கில் நம்ம போட்டுட்டோம். ஓகே, இப்போ நம்ம தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போது எனக்கு ஒரு 8 hours 1.18 எல்ஜிஎன்எஸ் கிடைக்குது அப்படின்ற ஒரு 7 hours அப்படின்றது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இதே மாதிரி தான் டிஏஓ இன்கம் அப்படின்றதுக்கு நம்ம எனர்ஜி தேவையில்லை. அது ஒரு ஸ்டெப் மட்டும் மிஸ்ஸிங்கு, அது தேவையில்லைன்ற ஒரு விஷயத்த சொல்லி இந்த புரிதல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே சொல்லுங்கள். புரிதல் இல்லை அப்படின்றவங்க அவர் மறுபடியும் சொல்லுங்கள். கிளாரிட்டியாக இன்னும் டீட்டெயிலாக வேணும்னாலும் நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ டீட்டெயில்ஸ்.